கோடியும் போய் ஒரு நோயினால் நீங்க சீரழிஞ்சு சோத்துக்கு வழி இல்லாம விரும்புவோமா? நம்ம யாராவது அப்படி விரும்புவோமா? அது எவ்வளவு கொடூரமானது. அது இந்த உலகத்தில் அப்படி இருந்தா கூட பரவாயில்லையே, மறுமையில நன்மைகளெல்லாம் பாழாகிவிடும். பிறர் குறைய நோண்டாத, தேவையும் இல்லை, உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. திருடனுக்கு கூட களவான்னா கொஞ்சம் பணம் கிடைக்குது இல்லைங்க, திருட்டுல லாபம் இருக்கு, உலக லாபம் இருக்கு. ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நஷ்டம்னா இந்த புறம் பேசுறதுதான், கோல் சொல்றதுதான். லா எதுகுல் ஜன்னத்தை நம்மாம் நாங்க ரசூலுல்லாஹ். கோல் சொல்பவன் சொர்க்கம் போக மாட்டான். கோளும் புறமும் அண்ணன் தம்பி தான். புறத்துக்கும் கோளுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. புறத்துக்கும் கோளுக்கு என்ன வித்தியாசம்னா, என்ன பத்தி ஒருத்தர் சும்மா சொல்றான், உங்களை பத்தி ஒரு ஆள் சுன்னத் தொழுகிறார், ஜும்மா முடிஞ்ச உடனே சுன்னத் தொழுகிறார். இன்னொரு ஆள் சுன்னத் தொழாம இஞ்சி போறார், அப்படி வச்சுக்குவோம். சுன்னத் தொழாம இஞ்சி போறார். போன பிறகு தொழுத முடிச்ச அவரு இருந்தாலும் ஒரு அம்மா சுண்ணத்தையே தொழ மாட்டான், இதை கவனிச்சுட்டு இருக்கான். அந்த ஆளு தொழுவா செஞ்சிருக்கான், இவன் சுண்ணத் தொழுறான் இல்லையா, இதான் இவன் வேலை. சுண்ணத்தையே தொழ மாட்டான். மறுமையில் அல்லாஹ் இவன் தொழுகையை வாங்கி அவனுக்கு கொடுத்துருவான். இதுதான் உண்மை. இவன் நன்மை அவனுக்கு போயிருமில்ல. இது புறம். கோல்னா என்ன? சம்பந்தப்பட்டவன் அவன்கிட்ட போய் இன்னொரு சொல்றது. உதாரணமா ஒரு ஆள் இருக்காரு, சில பேர் வாய் சும்மா இருக்காது, அவன் சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது இல்ல, அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மங்கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அது இதுல வரும். அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்குமானால், ஈமான் இருக்குமானால், மறுமை நம்பிக்கை இருக்குமானால் நல்லதை பேசு, இல்லை என்றால் வாயை மூடு. இது எவ்வளவு ஒரு உச்சேட்டமான ஹதீஸ். இது அடிக்கடி கேட்கறதுனால லேசா நினைக்கிறீங்க. நல்லதை பேசுவேன் இல்லைன்னா வாயை மூடிடுவான்னு இருந்தா உலகத்துல எந்த சண்டையும் நடக்காது. பக்கத்து வீடு சண்டையிலிருந்து உலக சண்டைகள், ரஷ்யா உக்ரைன் சண்டை வரைக்கும், குவைத் ஈரான் ஈராக் சண்டை, எல்லா சண்டைகளும் இந்த வாய் சும்மா இல்லை. அதை கூட சொல்ல வேற மாதிரி சொன்னாங்க. எதுமல்லி மாபைன் லிஹ்யஹி மாபைன் ரிஜ்லைஹி அதுவன் லஹுல் ஜன்னா. யார் தன்னுடைய நாக்கையும் மர்மஸ்தானத்தையும் காத்து பாதுகாப்பாக வைக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம். ஏன்னா அதுலதான் ஒரு சீரழிஞ்சு போவான். விபச்சாரத்தில் நாசமா போயிருவான். அவர்தான் நாக்கு, எல்லா சண்டையும் இந்த நாக்கு தான். அதனால ஈமான் இருக்குமானால் நல்லதை பேசு, இல்லைன்னா வாயை மூடு. சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்ப வாயை திறந்தாலே வம்பு வந்துடும், அவனுக்கே தெரியும். நான் வாயை திறந்தாலே வம்பு வந்துடும், திறக்காத அப்படிங்கிற சொல்லலாம். ஏன் திறக்கிற? என்ன அழகான வாசகம். வாய்ப்பு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். நல்லதை பேச முடியலையா, நீ நல்லதை பேச வேண்டாம், கெட்டதை பேசுறாதுன்னு அர்த்தம் இருக்கு. ஜாக்கிரதையாக இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐஹிப்பு அஹதுக்கும் ஐயாக்கு லஹம அஹி. புறத்துக்கும் கோளுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, புறம் என்பது ஒரு ஆள் செஞ்ச குறைய பேசுறது, கோல் என்பது குறை தான். ஒரு ஆளுடைய குறையை சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆள் போய் சொல்றது. உதாரணமா ஒருத்தனை திட்டுறான், சில பேர் வாய் சும்மா இருக்காதுல்ல, சாதாரண பேர் போறான்ல, ஆமா என்ன ஒரு யானை இருந்துச்சு எங்க அம்மா. இதெல்லாம் குர்ஆனில் தடை இருக்கு. பிஇஸ்மில் ஃபுஸுக் பாதல் ஈமான். ஈமான் கொண்ட பிறகு பட்ட பேர் சொல்லி அழைக்க கூடாது. அதெல்லாம் தடை எத்தனை விஷயத்துல இருக்கு தெரியுமா? ஏன் அவனுக்கு பேர் இல்லை, அல்லது இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் இருந்தார், கொஞ்சம் கனமா இருந்தா அப்படின்னா பரவாயில்ல, ஒரு யானை இருந்துச்சு எங்க வச்சு அப்படின்றான். அவன் போய் அவன்கிட்ட போய் ஒன்னு அவன் யானைங்கிறான். இதுதான் கோடு, புறமும் தான் கோடுன்னு சண்டை எழுத்துடுறானா இல்லையா? அதான் இஸ்லாத்துலங்க உண்மையை சொல்வதால் பிரிவு ஏற்படுமானால் உண்மையை சொல்லாது, அதான் சுன்னத். பொய்யை சொல்வதால் சேர்வார்கள் என்றால் பொய்யை சொல்லு, அதான் சுன்னத். உண்மையை சொல்வதன் மூலமாக இரண்டு பேர்களுக்கு மத்தியில் பிரிவு ஏற்படுமா? உண்மையை சொல்லாமல் இருப்பதுதான் சுன்னத்து. பொய்ய சொன்னா ரெண்டு பேரும் சண்டை வந்துருமா? பொய்ய சொல்றதும் சுன்னத்து. இதான் விதிவிலக்குங்கிறது. பொதுவான விதிவிலக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. அன்பிற்குரியவர்களே, இப்படி இந்த விஷயங்களை நீண்ட ஒரு சப்ஜெக்ட், இது குறைஞ்ச ஒரு 2 மணி நேரமா பேச வேண்டிய விஷயம் இது. ஆனாலும் சில விஷயங்களை வச்சுக்கிடுங்க. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இந்த பொய்யிலும் புறத்திலும் கோளிலும் அபாண்டம், அது அதை விட பயங்கரமானது. இருப்பதைத்தானே சொன்னோம், யார சொல்லலாம், இருப்பதை சொல்வதுதான் புறம், இல்லாத சொன்னா அது அபாண்டம். இந்த புறத்தை லேசாக்க இருக்கத்தான சொன்ன லேசாக்குறது. அதாவது ஒருத்தன் கையை வெட்டான், அக்கிரமம், தலையை வெட்டுறது அதை விட அக்கிரமம் அப்படி சொல்லிட்டு போ. புறம் ஒரு அயோக்கியத்தனம், அபாண்டம், அதை விட அப்படித்தான் சொல்லணும். குற்றத்தை லேசாக்க கூடாது. குற்றத்தை லேசாக்க எவ்வளவு பெரிய குற்றத்தை லேசாக்கிடலாம்.
இவன் கொலகார பாவி, இவனை விட அவன் தேவை. ஏன் அவன் 10 கொலை பண்ணிருக்கான், 2 கொலை தானே பண்ணிருக்கான். இப்படியா பேசுறது? எந்த குற்றத்தையும் லேசாக கருதக்கூட. சாதாரண குற்றத்தில் கூட நம்முடைய நல்லறங்கள் எல்லாம் நாசமாகிவிடும், தொலைந்து விடும். அல்லாஹ் பாதுகாவல் இருப்பதை சொல்வதுதான் புறம், இல்லாத சொல்வது அபாண்டம். அதற்கு அடுத்தபடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்பனை கிட்டாத ஒரு விஷயம், நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். உலக மக்களுக்கெல்லாம் தாய். இன்றைக்கு உலகத்துல 200 கோடி பேருக்கு மேல இருக்கான் முஸ்லிம்கள். 200 கோடிக்கும் தாயாக இருந்தவர்கள் என்ன ஆயிஷா. 1400 ஆண்டு காலங்களில் எவ்வளவு முஸ்லீம் வந்திருப்பாங்க. கற்பனை கிட்டாத எண்ணிக்கை. உலகம் வழிவரை எத்தனை கோடி 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 மக்கள் முஸ்லீம் வருவான். இத்தனை கோடி மக்களுக்கும் தாய். அந்த தாயின் மீது அபானம் நினைச்சில்ல. இந்த பொய், புறம், கோளு, அவதோடு இந்த காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, எப்படி இதனாலதான் இது வந்திருக்கு. அல்லாஹ் நாடினால் அப்படி ஒரு பிரச்சனை, அதாவது வஹி இறக்கி ஆயிஷா நல்லான்னு சொல்றாங்க. முதலே சொல்லியிருக்கலாமே, முகமது உன் மனைவி விட்டுட்டு போத பெரிய பிரச்சனை கூட்டுன்னு சொல்லல. அல்ல ஏன் இவ்வளவு தூய்மையான ஆளையே இந்த அக்கிரமம் பண்ணிருக்கான மத்தால விடுவானுங்க. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கானோ. லவ்லா இது சமயத்து ஹைரா, இந்த ஆயிஷாவின் மீது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டார்களே, அப்படி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா இந்த சஹாபாக்கள் அப்படிங்கிறான். உங்களுக்கு உங்களுக்கு எப்படி அப்படி சந்தேகம் வச்சு? பயங்கரமான அவதூறு, அபாண்டம். இது என்னடா இப்படி ஒரு அக்கிரமத்தை சொல்றிய? இது தலப்பவனுக்கும் உங்கள் நாவுகள் இதை பரப்பினீர்கள். நீங்கள் லேசா நினைச்சிட்டீங்க. அடுத்தவரை பேசுறது இல்லையா, அந்த ஆயிஷாவை லேசா நினைச்சிட்டு பேசுறீங்களா நீங்க? அல்லாஹ்விடத்தில் கொடூரமான பாவம், பயங்கரமான பாவம். அடுத்தால பேசப்பட்டு லேசா தெரியுது. உன் பிள்ளைய பேசுற கரம் தெரியுமா? உன் வீட்டால பேசுற கரம் தெரியுது இல்ல? அத மாதிரி தானே உனக்கு ஈமான் இருக்குமானால் தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பு. உன்னை பத்தி ஒருத்தர் புற பேசுனா வலிக்குது இல்ல? உன்னை கோல் சொல்ல பிடிக்கல இல்ல? ஓ மீது அபாரம் சொன்னா கடுப்பா இருக்குல்ல? ஒன்ன ஒரு புறாம எவ்வளவு கோவம் வருது. அப்புறம் அடுத்தவன் நீ அதை செய்யற. அடுத்தவன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹ் ஃபி துன்யா வல் ஆখিরা. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிறைய இந்த விஷயங்கள் இருக்கு. மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹ். நான் ஏற்கனவே சொன்னேன், கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்டால் பத்தாது, கண்ணால பார்க்கணும், கண்ணால் பார்த்தாலும் பத்தாது. பார்த்த பிறகு இதை வெளியிடுவது நல்லதா கெட்டதா, இதனால் என்ன லாபம், அடுத்தவனுடைய குறை அசிங்கப்படுமா, மறைச்சிரு. உனக்கு என்ன, கண்ணாலே பார்த்துட்ட, இப்ப என்ன பார்த்தா என்ன, பார்த்துட்டு இல்ல, கையால் தடு, நாவால் தடு, முடியாவிட்டா வாயை மூடு. அதையும் அதிசயம் அப்படிதான் வருது. அதை போய் ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு அலையாத, அடுத்தவன் சொல்லாத. ஒரே ஒரு தண்டை தான் சொல்ல, நீ ஒரு தண்டை சொன்ன, அவன் பேஸ்புக் போடுவான், கோடி பெற்ற போயிருமே. இன்னைக்கு கேவலம் கேவலம் கேவலம், பேஸ்புக் மாதிரி கேவலம் எதுவும் கிடையாது. சொல்ல போன பட அசிங்கமா சொல்ல, கார்பரேஷன் கக்கூசை விட கேடு. நல்லதும் இருக்கும், அது கம்மி. நல்லது இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் கக்கூசில ஒருத்தன் உள்ள அசிங்கமா கருத்துண்ட வச்சு எழுதுவான்லங்க, அவன் பேஸ்புக் உட்காந்து என்னது செய்வான்? குரான் பேஸ்புக்ல தான் நல்லதை பார்ப்பான், இஸ்லாத்தை சொல்ற பேஸ்புக் நல்லதை பார்ப்பான். அன்பிற்குரியவர்களே, ஒரு காலத்தில் புறத்தை பேசினால் 10 பேர் 1000 பேர் போவோம். இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர்கள் போவாங்க. சாதாரண விஷயம் அல்ல. தவறை கண்ணால் பார்க்கிற, காதால் கேட்கிற, சொல்றது நல்லதாக கிட்டதான் யோசிச்சு மறைக்க வேண்டியதை மறைச்சது, அது வெளியே சொல்லாது. மன் சத்திர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்து விடு. இதை எப்படி பார்க்கணும்? உன் தம்பி குறையா இருந்தா, உன் அக்கா குறையா இருந்தா, உன் தங்கச்சி குறை மறைச்சது, மறைச்சா சத்ரஹுல்லாஹு யௌமல் கியாமா ஃபி துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் ஒரு குறையை மறைப்பான். இதுதான் உச்சம். ஏன்? நான் ஒருவனை கேவலப்படுத்தினால் பிறகு அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தினால் தாங்க முடியாது. நான் எவ்வளவு கேவலப்படுத்திடுவேன், என்னால எவ்வளவு கேவலப்படுத்த முடியும்? 5 வருஷமா நான் மறைஞ்சிரும், 10 வருஷம் மறைஞ்சிரும். ரப்புல் ஆலமீன் என்ன கேவலப்படுத்தினா கியாம நாள் வரை மறையாது, மறுமையிலும் வருவது. ஃபித்துன்யா வல் ஆখিরা, மறுமையிலும் வரும் அசிங்கம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். யா அல்லாஹ், இது போன்ற காழ்ப்புணர்ச்சி, கபடு, சூது, பொறாமை, பொய், புரட்டு, கோடு, இந்த மாதிரி கெட்ட குணத்தை விட்டு எங்களை காப்பாற்ற அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு, அது போன்ற ஒரு பாக்கியத்தை, பாதுகாப்பை அந்த ரப்புல் ஆலமீன் தருவாராக என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.